அப்படின்னு சொன்னாரு அவங்க டீச்சர்கிட்ட. அதுக்கடுத்து எல்லாருமே போய் பார்த்தாங்க. ஆனா யாருக்குமே சாப்பாடு இல்லை. அப்பதான் ஒரு சின்ன பையன் 5 அப்பம் 2 மீன் மட்டும் கொண்டு வந்தான். அது வந்து அந்த டீச்சர்கள் வாங்கி ஏசப்பா வந்து அந்த 5 அப்பம் 2 மீன் கூடைய மேல வச்சு ப்ரே பண்ணாரு வானத்தை பார்த்து. அப்ப டீச்சர்கள் கொடுத்து இந்த கூடையை எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இது என்ன ஏசப்பா வந்து 5 அப்பம் 2 மீனை மட்டும் எல்லாருக்கும் கொடுக்க சொல்றாரு. ஏசப்பா வந்து சொன்னாரு பேசாதீங்க, நீங்க கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து சீசர்களும் எடுத்து கொடுக்க கூட வந்துட்டே இருந்துச்சு. மீதி பாத்தீங்கன்னா 12 கூடை தான் இருந்துச்சு. அடுத்த 3ஆவது விஷயம் பாத்தீங்கன்னா கானாவூர் கல்யாண வீடு. அங்க வந்து எப்போட அம்மா வந்து அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல நிறைய பேர் இருந்தாங்க. அதெல்லாம் பார்த்து வச்சிட்டு இருந்தாங்க. அப்ப ஒரு வேலைக்காரன் மட்டும் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு வந்தான். ஏற்போட அம்மா காதுக்குள்ள திராட்சை ரசம் தீந்து போச்சு, என்ன பண்றது அப்படின்னு கேட்டான். அப்ப ஏற்போட அம்மாக்கு ரொம்ப சோகமாயிடுச்சு. அதுக்கு அடுத்தது அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிளிக் ஆச்சு. அந்த கானாவூர் கல்யாண வீட்டுல ஏசப்பாவும் அவங்களோட டீச்சர்களும் வந்திருந்தாங்க. ஏசப்பாட்ட போய் ஏசப்பா திராட்சை ரசம் தீர்ந்து போச்சு, என்ன பண்றது ஏசப்பா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ஏசப்பா வந்து யாருக்கு தேவையோ நான் அவங்களுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப ஏசப்போட அம்மா வந்து வேலைக்காரங்களை கூட்டிட்டு வந்து ஏசப்பா நிக்க வச்சாங்க. அப்ப ஏசப்பா வந்து இந்த 6 ஜாடியிலையும் தண்ணியா நிரப்புங்க அப்படின்னு சொன்னாரு ஏசப்பா. வேலைக்காரங்கெல்லாம் மூஞ்ச உம்முனே வச்சுக்கிட்டு அந்த 6 ஜாடியிலையும் தண்ணி ஊத்துறாங்க. அப்ப இந்த தண்ணியை எடுத்து எல்லாருக்கும் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஏசப்பா. அந்த வேலைக்காரங்க எல்லாருமே தண்ணியை எடுத்து ஊத்துனாங்க. அப்ப உள்ள பார்த்தாப்ப திராட்சரசம் அதுக்கடுத்து எல்லாருக்கும் கொடுத்தாங்க. அதுக்கடுத்து எல்லாருமே சூப்பர் யம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆமென்.